இன்றைய முக்கிய செய்திகள். வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை மீண்டும் அனுமதிக்க இலங்கை முடிவு. உளவு கப்பல்கள் வருகையால் இந்தியாவுக்கு நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு. ஹத்ராஸ் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் நிவாரணம். யோகி ஆதித்யநாத்துக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். அதிமுகவினர் யாருக்கும் அடிமையில்லை என எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். துரோகத்தின் மொத்த உருவமே அண்ணாமலைதான் என்று கடும் தாக்கு. தொடர் மழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் வட மாநிலங்கள். உத்தராகண்டில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். இந்தியா மற்றும் அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை தனது துறைமுகங்களில் அனுமதிக்க இலங்கை முடிவு செய்துள்ளது. இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி தடத்தில் அமைந்துள்ள நாடு இலங்கை. தென்கிழக்கு மற்றும் மேற்காசிய நாடுகளை இணைக்கும் பாலமாகவும் விளங்கும் இலங்கை கடல் வழி வாணிபத்தில் தவிர்க்க முடியாத நாடாகவும் திகழ்கிறது. இலங்கையில் உள்ள அம்பாந்தோட்டை, திருகோணமலை துறைமுகங்கள் வணிக ரீதியாக அந்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவுகின்றன. இந்நிலையில் இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்த முயலும் சீனா கடல்சார் ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி என்ற பெயரில் தனது கப்பல்களை இலங்கை துறைமுகத்தில் நிறுத்தியது. இந்திய பெருங்கடல் போர் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் சீன கப்பல்களின் வருகைக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆராய்ச்சி என்று கூறி அந்த கப்பல்கள் உளவு பார்ப்பதாக இந்தியாவும் அமெரிக்காவும் குற்றம் சாட்டின. சீன கப்பல்களை இலங்கை அனுமதிக்க கூடாது என்றும் இரு நாடுகளும் இலங்கையிடம் வலியுறுத்தின. அத்துடன் கடந்த ஆண்டு கொழும்பு துறைமுகத்தில் 2 சீன உளவு கப்பல்கள் அனுமதிக்கப்பட்டன. இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அந்த கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. கொரோனாவுக்கு பிறகு கடும் பொருளாதார சிக்கலில் இலங்கை தவித்த போது அதிலிருந்து மீள இந்தியா உதவியது. சீன உளவு கப்பல்களின் வருகைக்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து ஆராய்ச்சி கப்பல்கள் இலங்கை துறைமுகங்களுக்கு வர இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இலங்கை தடை விதித்தது. இந்த தடையை விலக்குமாறு இலங்கை அரசை சீனா வலியுறுத்தி வந்தது. இந்நிலையில் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கான தடையை விலக்கிக் கொள்ள இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது. அண்மையில் ஜப்பானுக்கு சென்ற இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரே இதனை உறுதிப்படுத்தியதாக ஜப்பானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு விதிகளை வைத்து சீனாவை மட்டும் தடுக்க முடியாது என்று அவர் கூறியதாக ஜப்பானிய ஊடகமான NHK வேர்ல்டு செய்தி வெளியிட்டுள்ளது. சீனாவின் தொடர் அழுத்தத்திற்கு ரணில் விக்ரமசிங்கே அரசு பணிந்திருப்பது இந்திய பெருங்கடல் வணிகம் மற்றும் இராணுவ நலன்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே மற்றொரு இந்திய பெருங்கடல் நாடான மாலத்தீவுகளை தன் பக்கம் வளைத்துள்ள சீனா தற்போது இலங்கையையும் பிடிக்குள் வைக்க முயற்சிப்பது இந்தியாவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என அவர்கள் கூறினர். ஹத்ராஸ் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் நிவாரண உதவி வழங்க வலியுறுத்தி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்துக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். ஹத்ராஸ் மாவட்டத்தில் கடந்த 2ஆம் தேதி சாமியார் போலே பாபா ஆன்மீக நிகழ்ச்சி நடத்திய போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 121 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான சாமியார் போலே பாபா மீது போலீசார் இதுவரை முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யாமல் உள்ளனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இச்சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்று உத்தரப்பிரதேச அரசு அறிவித்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் ஹத்ராஸ் பகுதிக்கு திரு ராகுல் காந்தி நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதன் பின்னர் திரு யோகி ஆதித்யநாத்துக்கு எழுதிய கடிதத்தில் அரசின் உதவி போதுமானதாக இல்லை என்று கூறியுள்ள திரு ராகுல் காந்தி ஹத்ராஸ் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையை உத்தரப்பிரதேச அரசு விரைந்து வழங்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர் தமது கோரிக்கையை அரசு ஏற்கும் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி ஹத்ராஸில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்த போது அவர்களின் துயரங்களுக்கு ஆறுதல் கூற தமக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை என்றும் இந்த இக்கட்டான நேரத்தில் அவர்களுக்கு உரிய உதவிகளை வழங்குவது முக்கியம் என்றும் திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். ஹத்ராஸ் சம்பவத்தில் வெளிப்படையான முறையில் விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் அதற்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே உத்தரப்பிரதேச அரசு நியமித்த 3 பேர் கொண்ட நீதி விசாரணை குழு இன்று ஹத்ராஸ் மாவட்டத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளது. அதிமுகவினர் யாருக்கும் அடிமையில்லை என்று தெரிவித்துள்ள அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தம்மை துரோகி என்று விமர்சித்த திரு அண்ணாமலைதான் துரோகத்தின் மொத்த உருவம் என்று ஆவேசத்துடன் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு மோடியை சந்தித்துவிட்டு துரோகம் செய்ததாக தம்மை பற்றி கூறிய பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அதிமுகவை உருவாக்கிய தலைவர்களை பற்றி கீழ்த்தரமாக பேசினால் பொறுத்துக்கொள்ள முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். திரு அண்ணாமலை போல பதவியில் நியமிக்கப்படாமல் உழைத்து உயர்ந்த பதவிக்கு தாம் வந்ததாக திரு பழனிசாமி கூறினார். அவர் என்ன வேணாலும் பேசுவார், சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார். நான் துரோகி இல்லை,
துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். ஏன்னா அவர் நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து துரோகம் அளிச்சுட்டு சொன்னார். எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்துக்கொள்வோம்? நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான், யாருக்கு அடிமை கிடையாது. இவர் கட்சி தலைவருக்கே பொருத்தமில்லாதவர். இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்காக நீதிமன்றத்தை நாடிய திரு ஓ பன்னீர்செல்வம் என்றுமே அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்தது கிடையாது என்று திரு பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா இறந்த பிறகு தர்ம யுத்தத்தை தொடங்கிய அவர் ஒன்றாக இணைந்த பிறகு ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் உள்ளது என கூறியதாக திரு பழனிசாமி தெரிவித்தார். திரு பன்னீர்செல்வத்துக்கு 3% தொண்டர்களின் ஆதரவுதான் இருந்தது என்றும் அவர் கூறினார். இதனிடையே சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு பன்னீர்செல்வம் அதிமுகவை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்றார். தற்போது பிளவு ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் அனைவரும் இணைவோம் என்றும் அவர் கூறினார். அசாம் உத்தரப்பிரதேசத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. அசாமில் ஒரு வாரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மழை நின்ற போதும் பிரம்மபுத்திரா மற்றும் அதன் கிளை ஆறுகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் 29 மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கின்றன. திப்ருகர், கசார், கரீம்கஞ்ச், தெற்கு சால்மாரா, லக்கிம்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மொத்தம் 24 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3500 கிராமங்கள் தனி தீவுகளாகியுள்ளன. 69,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மழை வெள்ளத்திற்கு மே மாதத்திலிருந்து தற்போது வரை 58 பேர் பலியாகியுள்ளனர். தரங் மாவட்டத்தில் ஓடும் ஆற்றில் வெள்ளத்தின் அளவு அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கனமழையால் ராம்கங்கா, தேலா உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. மொராதாப்பூர் பகுதியில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் அங்குள்ளவர்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். அண்டை நாடான நேபாளத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் பால்மீகி நகர் அணையில் இருந்து வினாடிக்கு 4,50,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் நாராயணி ஆற்றின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் மாநிலம் குஷிநகர் மாவட்டத்திற்குள் நுழையும் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் அம்மாவட்டத்தில் பல கிராமங்கள் மூழ்கியுள்ளன. வயல்களில் வெள்ளம் புகுந்து பயிர்கள் நாசமாகின. வெள்ளம் சூழ்ந்த கிராமங்களில் சிக்கித் தவித்த 60 பேரை தேசிய பேரிடர் மீட்புக் குழு மீட்டது. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் மழை காரணமாக மும்பை, தானே, பால்கர், சட்டாரா, சங்லி, கோல்காப்பூர் உள்ளிட்ட இடங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழு அனுப்பப்பட்டுள்ளது. தானே மாவட்டம் ஷாஹ்பூர் பகுதியில் மழையின் போது பொழுதுபோக்கு பூங்காவில் சிக்கிக்கொண்ட 49 பேர் மீட்கப்பட்டனர். கோவா மாநிலம் பனாஜியில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. பீகார், ஹிமாச்சல பிரதேசத்தில் பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் அபாய அளவை தாண்டி ஓடுகிறது. உத்தராகண்டில் ரிஷிகேஷ், டேராடூன் மலைப்பகுதிகளில் கொட்டிய மழையால் கங்கையில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே டேராடூன், ஹரித்வார், ருத்ரா பிரயாக், உத்தரகாசி ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலை திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம் செய்ய அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை பெரம்பூரில் நேற்று முன்தினம் இரவு அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் சிலரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் உடலை பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரி அவரது மனைவி திருமதி பொற்கொடி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி திருமதி பவானி சுப்பராயன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை அவரது ஆதரவாளர்களுக்கு பெரிய இழப்புதான் என்றாலும் சட்டப்படி குடியிருப்பு பகுதியில் உடல் அடக்கம் செய்ய அனுமதிக்க முடியாது என்று நீதிபதி கூறினார். மேலும் முதலில் அரசு தரும் இடத்தில் அடக்கம் செய்துவிட்டு பின்னர் விசாலமான இடத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம் என்ற நீதிபதி வேறு இடத்தை தேர்ந்தெடுத்து கூறுமாறு தெரிவித்தார். இதையடுத்து பிற்பகல் 2:15 மணிக்கு மீண்டும் தொடங்கிய விசாரணையின் போது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பொத்தூரில் உறவினருக்கு சொந்தமான நிலத்தில் அடக்கம் செய்ய அவரது மனைவி தரப்பில் ஒப்புக்கொண்டதாக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இதையடுத்து அதற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்ட நீதிபதி பெரம்பூரில் நினைவு மண்டபம் கட்டிக்கொள்வதில் எந்த தடையும் இல்லை என்றும் அரசு மரியாதை வழங்குவது தொடர்பாக அரசே முடிவு எடுத்துக் கொள்ளலாம் என்றும் கூறி விசாரணையை முடித்து வைத்தார். இந்த வழக்கில் தமிழக அரசு பெருந்தன்மையுடன் செயல்பட்டுள்ளதாகவும் நீதிபதி திருமதி பவானி சுப்பராயன் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். இதையடுத்து பொத்தூரில் ஆம்ஸ்ட்ராங் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. முன்னதாக அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்னை வந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் செல்வி மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இனி வருவது செய்தி துளிகள்.
வங்கதேச அகதிகளை திருப்பி அனுப்ப முடியாது என பிரதமர் திரு மோடியிடம் மிசோரம் முதலமைச்சர் திரு லால் துஹோமா தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு மாநிலமான மிசோரமில் கடந்த சில மாதங்களாக நூற்றுக்கணக்கான வங்கதேசத்தினர் அடைக்கலம் புகுந்துள்ளனர். அவர்களை உடனடியாக திருப்பி அனுப்புமாறு மத்திய அரசு கூறியதற்கு மிசோரம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நேற்று பிரதமரை திரு லால் துஹோமா சந்தித்த போது இதனை நேரடியாக தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாளை மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. அத்தொகுதியில் வரும் 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் தொகுதிக்கு வெளியே இருந்து தேர்தல் பணிக்கு அழைத்து வரப்பட்ட அரசியல் கட்சியினர் மற்றும் வாக்காளர்கள் அல்லாதோர் நாளை மாலை 6 மணிக்கு மேல் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி அருங்காட்சியகத்தை கண்டு ரசித்த பஞ்சாப் மற்றும் மத்திய பிரதேச மாணவர்கள் 2600 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் மேம்பட்ட நாகரிகத்துடன் வாழ்ந்ததற்கான சான்றுகளை காண வாய்ப்பு கிடைத்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். மாநிலங்களுக்கிடையேயான கலாச்சார பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இந்த இரு மாநிலங்களைச் சேர்ந்த பள்ளிகளின் மாணவர்கள் 40 பேர் தமிழகம் வந்துள்ளனர். 10 நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக கீழடியில் உள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தில் சுடுமண் பானைகள், உரை கிணறுகள் உள்ளிட்டவற்றை அவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தவங்க எங்கள் ஸ்கூலுக்கு இந்தோர் அப்புறம் பஞ்சாப் அவங்களாம் ரொம்ப க்யூரியஸாக இருந்தாங்க. ஏன்னா மதுரை வந்து இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ். நிறைய யூனிக்கான திங்ஸ் இருக்குது, நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது தமிழ்நாடுல. அதனாலேயே வந்து நிறைய பேர் தே வேர் ரியலி இன்ட்ரெஸ்டட். அவங்க சாப்பாடு பிடிச்சிருந்தது, நிறைய ஆர்கிடெக்சரல் பிளேஸ் பிடிச்சிருந்தது. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் கடலுக்கு சென்றவர்களை கச்சத்தீவு அருகே எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் சரமாரியாக கற்களை வீசி தாக்கி விரட்டி அடித்துள்ளனர். இதனால் வெறுங்கையுடன் கரை திரும்பிய மீனவர்கள் இப்பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் உடனடி தீர்வு காண வலியுறுத்தினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஆர். எம். விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டுள்ளனர். நேற்று 3 இடங்களில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் இன்று 9 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நில அபகரிப்பு வழக்கில் திரு விஜயபாஸ்கர் 25 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக உள்ள நிலையில் அவரது வீடு, நிறுவனங்கள், ஆதரவாளர்கள் இடங்களில் சிபிசிஐடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். கன்னியாகுமரியில் கடலின் நீர்மட்டம் அதிகரிப்பதும் குறைவதுமாக இருப்பதால் விவேகானந்தர் மண்டபத்துக்கு படகு சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் படகு குழாமின் உள்ளே செல்லக்கூடாது என்று பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. விடுமுறை தினமான இன்று ஆர்வத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி ரத்து செய்யப்பட்டதால் ஏமாற்றமடைந்தனர். நாமக்கல்லில் சேந்தமங்கலம் சாலை, ராமாவரம் புதூர், மோகனூர் சாலை, நல்லிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மீன்வளத்துறை, உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் நகராட்சி அலுவலர்கள் நடத்திய ஆய்வில் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை விற்பது தெரியவந்தது. 36 கிலோ ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்களை பறிமுதல் செய்த அலுவலர்கள் குழி தோண்டி புதைத்து அவற்றை அழித்தனர். சிபிஎஸ்இ பணி நியமன தேர்வில் ஹிந்தி திணிக்கப்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி திரு சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். சிபிஎஸ்இ ஏ பிரிவுக்கான நியமன தேர்வில் 300 மதிப்பெண்களில் ஹிந்திக்கு 30 மதிப்பெண்களும், பி பிரிவில் 15 மதிப்பெண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது அலுவல் மொழி விதிகளுக்கு முரணானது என்று அவர் கூறியுள்ளார். இந்த தேர்வு முறையை மத்திய அரசு மாற்ற வேண்டும் என்று எக்ஸ் வலைதள பதிவில் திரு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் திடீரென 100 மீட்டர் அளவிற்கு கடல் நீர் உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் மீனவர்கள் அங்கு நிறுத்தி வைத்திருந்த நாட்டு படகுகள் தரை தட்டி நிற்கின்றன. காலநிலை மாற்றம் காரணமாக கடல் நீர் உள்வாங்கியதாகவும் சிறிது நேரத்தில் இயல்பு நிலை திரும்பும் என்பதால் அச்சப்பட வேண்டாம் என்றும் மத்திய கடல்வள ஆராய்ச்சித்துறை தெரிவித்துள்ளது. ஓசூரில் தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து 14,50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பாகலூர் தேசிய நெடுஞ்சாலையில் என்ஜிஓ காலனியில் உள்ள இந்த ஏடிஎம்மில் கேஸ் கட்டிங் மூலம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம் குடிபாலாவில் எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம்களை கேஸ் கட்டர் மூலம் உடைத்து 24 லட்சம் ரூபாயை ஒரு கும்பல் கொள்ளையடித்தது. இதில் ஈடுபட்டவர்கள் வேலூர் தப்பிச் சென்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. வடமாநில கும்பலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான 2ஆம் சுற்று வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. ஆசிய நாடுகளின் தொகுதிக்கான பிரிவில் புதுச்சேரி, காரைக்கால், சென்னையில் அந்நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களித்தனர். பிரான்ஸ் தேர்தலில் கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற முதல் சுற்று வாக்குப்பதிவில் வலதுசாரி கூட்டணி 33% வாக்குகளையும், இடதுசாரி கூட்டணி 27% வாக்குகளையும் பெற்றன. தற்போதைய அதிபர் இமானுவேல் மேக்ரானின் மையவாத கூட்டணி 20% வாக்குகளுடன் 3வது இடத்தில் உள்ளது.
தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு அனுப்பப்படும் வாத்து முட்டைகளின் விலை உயர்ந்துள்ளதால் வாத்து வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம், காலியாந்தூர், பூவந்தி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் ஒவ்வொருவரும் 1000 முதல் 2000 வாத்துகள் வரை வளர்க்கின்றனர். எனக்கு இப்போ ஒரு 10-35 வருஷம் 40 வருஷமாக வாத்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 1.5 ரூபாயிலிருந்து நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு வந்த முட்டை விலை வாடுவேன். நாங்கள் வாத்தி வியாபாரம் பண்ணியில் ஆரம்பத்தில் 1 ரூபா 1.5 ரூபா விற்றது. இப்போ வந்து 7.50, 8, 9 வரைக்கும் வெயில் காலத்தினால இப்போ முட்டை விலை கூடி போய்கிட்டு இருக்குங்க. வாத்து முட்டை கொள்முதல் விலை 2 ரூபாய் உயர்ந்து தற்போது 9 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 54,560 ரூபாயாகவும் கிராம் 6,820 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 99 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா மற்றும் அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை தனது துறைமுகங்களில் அனுமதிக்க இலங்கை முடிவு செய்துள்ளது. ஹத்ரா சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்குமாறு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். துரோகத்தின் மொத்த உருவமே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைதான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.